எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் வடை பாயாசம் தாங்க பண்ண போறேன். உளுந்த பருப்பு வடை, சேமியா பாயாசம் 2மே நம்ம கெஸ்ட் வரும்போதோ, இல்ல வீட்ல சின்னதா நம்ம சாமி கும்பிடும்போது கூட இதுதாங்க நம்ம பிரசாதமும் பண்ணுவோம். அதையே இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாவும், கொஞ்சம் ஈஸியாவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல வடைக்கு உளுத்தம் பருப்பு ஊற வச்சுக்கலாங்க. ஒரு ஆழாக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிறேங்க. இது 200 கிராம் வெயிட் இருக்கும். பச்சரிசி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊத்தி 2, 3 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இப்ப உளுத்தம் பருப்பு நல்லா முழுகுற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஊற வச்சுக்கணுங்க. 2 ஹவர்ல இருந்து 4 ஹவர் வரைக்கும் அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. நான் 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல விட்டுருந்தேங்க. உளுந்தம் பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. தண்ணி வடிச்சிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சுக்கலாம். நம்ம நல்ல தண்ணி தான் சேர்த்து ஊற விட்டுருக்கோம். அதனால தண்ணிய ஊத்திராம ஒரு கிண்ணத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். தேவைப்பட்டா தண்ணி கொஞ்சமா தெளிச்ச மாதிரி மாவுல ஊத்தி அரைச்சுக்கணும். ரொம்ப தண்ணி ஊத்திட்டாலும் வடை வராது. மாவு தண்ணி ஆயிடும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு மாவு நல்லா கெட்டியா அரைச்சுக்கணும். மாவு பாருங்க எவ்வளவு கெட்டியா இருக்கு. அதே நேரத்துல நல்லா ஸ்மூத்தா அரைச்சுக்கணும். நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஊற வைக்கிறதுனால மிக்ஸில அரைச்சாலும் நம்மளுக்கு மாவு சூடாகாது. நான் கொஞ்சமான உளுந்த பருப்பு எடுத்துருக்கிறதுனால மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சுக்கிறேன். நீங்க அதிக அளவு உளுந்த பருப்பு சேர்த்து செய்யற மாதிரி இருந்தா கிரைண்டர் யூஸ் பண்ணுங்க. கிரைண்டர்ல அரைக்கும் போது வடை இன்னுமே நல்லா வரும். ஒண்ணும் பாதியா தட்டுன மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீரகம் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி பொடியா நறுக்குனது கொஞ்சம் சேர்த்துட்டு மாவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பிளஃபியா வர மாதிரி கலந்துக்கணும். மாவு பாருங்க எவ்வளவு கெட்டியா இருக்கு. இந்த மாதிரி இருந்தாதான் நம்மளுக்கு வடை போட நல்லா வரும். காலையிலேயே வடை செய்யணும்னா நீங்க ஓவர் நைட்டு கூட நம்ம ஊற வச்சுக்கலாம். லேட் நைட்டு ஒரு 10 மணிக்கு வச்சிருங்க. காலையில எடுத்து மாவு உடனே அரைச்சு வச்சிருங்க. வடை இந்த மாதிரி ஒரு தடவை செய்யுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். மேல கிறிஸ்பாவும் உள்ள சாஃப்டாவும் இருக்குங்க. ஒரு சிலருக்கு உளுத்தம் பருப்பு வடை எண்ணெயில போடவே வராது. ஆனா நீங்க இந்த மாதிரி மாவு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே நல்லா வரும். இந்த மாவை ஒரு தட்டு போட்டு மூடி ஓரமா வச்சுட்டு இப்ப பாயாசம் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் பத்த வச்சு ஒரு பாத்திரத்துல 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கட் பண்ண பாதாம், முந்திரி 2ம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப அதே பாத்திரத்துல 1 கப் அளவு சேமியா சேர்க்கிறேன். நான் ஏற்கனவே வறுத்த சேமியாவே சேர்க்கிறேன். 1 ஸ்பூன் ஜவ்வரிசி சேர்த்துட்டு லேசா வறுத்துக்கலாம். நான் வறுத்த சேமியா சேர்க்கறதுனால ஜவ்வரிசியை உடனே சேர்த்துட்டேன். நீங்க சாதா சேமியா வறுக்காத சேமியா சேர்க்கறதா இருந்தா முதல்ல சேமியாவை கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஜவ்வரிசி சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கணும். 1 கப் சேமியாவுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுன்னா சேமியா பாதி வெந்திருக்கும். பார்க்கும்போது தெரியுதுல்ல. இப்ப நம்ம 1 கப் சேமியாவுக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் வாசனைக்காக 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை அளவு பச்சை கற்பூரம் சேர்க்கணும். சேமியாவை நான் சொன்ன மாதிரியே பாதி வெந்ததும் சர்க்கரை சேர்த்துருங்க. அப்பதான் சேமியா குழையாம பாயசம் நல்லா உதிரி உதிரியா வரும். இப்ப இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்ல இருந்து இறக்கிடலாம். இது ஆறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வடை சுட்டு எடுத்துடலாம். வடைக்கு முதல்ல கைய இந்த மாதிரி ஈரம் பண்ணிட்டு தண்ணி வடியக்கூடாது. நல்லா உதறிட்டு இப்ப மாவை இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு கையில எடுத்துட்டு நடு விரல்ல இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம். ஸ்டவ் பத்த வச்சு ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி காய வச்சிருக்கேன். அதுல மெதுவா இந்த வடைய போட்டுக்கலாம். பாருங்க நான் போடுறேன். நம்ம கைய ஈரம் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு மாவு எடுத்து உடனே எண்ணெயில போட்டோம்னா ஈஸியா வந்துரும். ஃபர்ஸ்ட் 1, 2 வராத மாதிரி தெரியும். அப்புறம் நீங்க பண்ண பண்ண அழகா வந்துரும். பாருங்க எவ்வளவு அழகா கையில இருந்து பிரிஞ்சு வருதுன்னு. உங்களுக்கு இந்த மாதிரி வரலன்னு தோணுச்சுன்னா எண்ணெய் கவர், பால் கவர், வாழை இலை இதுல எண்ணெய் தடவிட்டு தட்டி அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். நம்ம எந்த விதத்துல வடை போட்டாலுமே எண்ணெய் சூடா இருக்கும். அதனால கவனமா போடணும். எண்ணெய் ரொம்ப குறைவான சூடாவும் இருக்கக்கூடாது. ரொம்ப அதிகமா கொதிக்கவும் கூடாது. மீடியம் டு ஹை ஃப்ளேம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வடை போட்டு எடுத்துக்கணும். அவ்வளவுதாங்க. மேல கிறிஸ்பா உள்ள சாஃப்டா உளுத்தம் பருப்பு வடை ரெடிங்க. சேமியா நல்லா ஆறிடுச்சுங்க. இப்ப நல்லா காய்ச்சின பாலை சேமியால ஊத்தி கலந்து விட்டுக்கணும். இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க பாதாம், முந்திரிய சேர்த்துடலாம். அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப சுவையான சேமியா பாயசம் ரெடிங்க. இந்த 2 ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க.